அஜித் ஒருவேளை திருடி இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கூட இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அதான் அஜித் திருடலை அப்படின்றத சிபிஐயே விசாரித்து அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்கிறதா, 90 பக்கம் அடங்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்கிறதாவும், அதை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிறதாவும் நேற்று வந்து முறையான தகவலை வந்து சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த காவல்துறை இப்படி பண்ணணும், இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக அஜித்குமாரோடைய குடும்பத்தினர் இப்போ தான் மன நிம்மதியாக ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் மன நிம்மதியாக ஆறுதல் சுத்தமாக இல்லை. அவங்க 6 மாதமாக கிட்டத்தட்ட அழுதுட்டு இருக்கிறாங்க. இது போக இன்னொரு கோரிக்கையும் நாங்கள் சிபிஐட்ட வைக்கணும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற 2 பேர் அடங்கிய அமர்வில் எஸ்எம்ஜே அவர்கள் அடங்கிய அமர்வில் இதை மிக விரைவாக இந்த தீர்ப்பை நடத்தி, இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீடியன்ட்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போது 6-7 மாதம் ஆயிட்டு. இப்போ தான் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது சிஜேஎம் கோர்ட்டில் ரிட்டனில் இருக்குது, மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ்பி அதாவது இதில் 6 பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல 5 பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் 6வது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணலை, சம்மன் கொடுத்து தான் வர வச்சுருந்தாங்க சிஜேஎம் கோர்ட்டில். அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள், 5வது நீதிபதி அவர்கள் தான், 5th ADJ அவர்கள் தான் அவங்கள கூப்பிட்டு சக்திஸ்வரன் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து இவர் ரிமாண்ட் பண்ணலை, இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் வந்து இவர் மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி தானாக முன் வந்து அவரை வந்து கூண்டுக்குள்ளே உட்கார வச்சு இரு தரப்புலையும் வழக்கறிஞர்களை கேட்டு தானாக உத்தரவு பிறப்பிச்சு தான் ரிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சண்முகசுந்தரம், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் ஒரு ஏட்டையா, 4 பேருக்குமான சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இந்த நிலைமையில தான் நேற்று வந்த விசாரணையில் இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம், நிக்கிதா பொய் புகார் கொடுத்துருக்குறாங்க, அஜித்குமார் திருடலை அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் தரப்புல இருந்தே வந்திருக்குது. இதுவரை நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அஜித்குமார் திருடலை அப்படின்ட்டு. அஜித்குமார் திருடுனதுக்கான எந்தவித ஆதாரங்களும் கிடையாது. அப்படியே அஜித்குமார் திருடி இருந்தாலும் கூட அவங்க வந்து சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், ரிமாண்ட் பண்ணியிருக்கணும், கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கலாம், சட்டப்பூர்வமாக போயிருக்கலாம். ஆனால் ஒரு நபரை சாத்தாங்குளன் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஷனில் வச்சு ஒரு அப்பா மகனை அடித்து கொண்டு அந்த விசாரணை இவ்வளவு சீரியஸாக கிட்டத்தட்ட 9-10 காவலர்கள் உள்ளே இருக்கும்போதே ஸ்டேஷனில் வெளியில் கூட்டிகிட்டு போய் அடிக்கிற ட்ரெண்டை இவங்க உருவாக்கி ஸ்டேஷன்லேருந்து வெளியில் அழைச்சிட்டு போய் அடித்தே கொண்டிருக்கிறாங்க. இதில் எப்படி நிக்கிதா கொடுத்த புகாரே பொய்யானுன்ற அடிப்படையில் எப்படி இவ்வளவு சீரியஸான நடவடிக்கை எடுத்தாங்க? இதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு எங்களுக்கு இன்னும் விடை தெரியலை. இது மக்களுக்கும் தெரியணும், இந்த குடும்பத்துக்கும் தெரியணும், இந்த உலகத்துக்கே தெரியணும். ஏன் நிக்கிதா பொய் புகார் அளித்தும் ஒரு சாதாரண ஒரு குற்ற வழக்கில் இவ்வளவு பெரிய நடவடிக்கை ஏன் எடுத்தாங்க? அப்போது இதுக்கு பின்னாடி இருக்க டிஎஸ்பிக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத விசாரித்து அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சிபிஐ தரப்புக்கு நாங்கள் குடும்பத்தினர் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம்.